சீடமுறுக்கு அவல் பொரி பஞ்சரப்பெட்டு. அம்மா கைமணம் நேயர்களுக்கு கீதா மாமியின் அன்பான வணக்கம். இன்னைக்கு அம்மா கைமணத்துல உங்களுக்காக துவரம்பருப்பு மாவு முறுக்கு இது எப்படி செய்யுதுன்னு சொல்லி தரேன். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு இப்ப பார்க்கலாம். வறுத்தரைத்த துவரம்பருப்பு, புழுங்கல் அரிசி ஊற வச்சு அரைத்தது, சீரகம், நெய், உப்பு, எண்ணெய். இப்ப எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். இதுல இப்போ எண்ணெய், எண்ணெய் காயத்துக்குள்ள நம்ம மாவை தயார் பண்ணிக்கலாம். இப்ப நீங்க இந்த ஒரு கப்பு புழுங்கல் அரிசியை நல்லா ஊற வச்சுட்டு அதை நல்லா மிக்சியில மையா அரைச்சிக்கோங்க. இப்படிதான் எடுத்துன்னு வந்திருக்கேன் நான். அதே மாதிரி துவரம் பருப்பை வாசனை வர வரைக்கும் ரொம்ப செவக்காம லேசா வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்துட்டு அதையும் மாவா பொடிச்சு வச்சுக்கணும். இப்ப இந்த மாவை போடுறேன். இதுல இப்ப நானு மாவு போட்டிருக்கேன். இதுல துவரம் பருப்பு நீங்க ஒரு கப்பு புழுங்கல் அரிசி போட்டீங்கன்னா அரை கப்பு துவரம் பருப்பு வறுத்து அடிச்சு போடணும். இப்ப இதுல கொஞ்சமா சீரகம், உப்பு, இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போடுங்க. எப்பயுமே எண்ணெயில செய்யும் போது உப்பு நிறைய போட்டீங்கன்னா உங்களுக்கு கரிக்கும். அதனால கொஞ்சம் உப்பு கம்மியாவே போடுங்க. நெய் விட்டுருக்கேன். இப்ப இதை நல்லா கலந்துக்கலாம். இதுக்கு தேவையான இங்க எண்ணெய் நம்ம வந்து தண்ணி தெளிச்சுக்கலாம். நல்லா இதை இந்த மாதிரி பசஞ்சிக்கணும். இப்ப இதுல ரொம்ப கெட்டியா இருக்குமாவா, அதனால லேசா தண்ணி. யூஸ்வலா பாத்தீங்கன்னா துவரம் பருப்பை நம்ம வந்து குழம்புக்கு தான் யூஸ் பண்ணுவோம். இப்ப இந்த மாதிரி முறுக்கு செஞ்சு பாருங்க, ரொம்ப ரொம்ப நல்ல டேஸ்டாவும் இருக்கும். இப்ப இத முறுக்கு அச்சுல போட போறேன். இதுக்கும் நீங்க எந்த முறுக்கு அச்சு வேணா போடலாம். தேங்காய் அந்த அச்சு இருந்தாலும் பரவாயில்ல, இல்ல முள்ளு முறுக்கு சொல்லுவாங்க இல்லையா, அந்த அச்சு இருந்தாலும் பரவாயில்ல. இப்ப எண்ணெய் காஞ்சிருக்கு. நான் அந்த எண்ணெயில முறுக்க புழிகிறேன். இது நல்லா கொஞ்ச நேரம் இந்த சலசலப்பு, எண்ணெயோட சலசலப்புலாம் அடங்கணும். இந்த சலசலப்பு, எண்ணெயோட சலசலப்பெல்லாம் கொஞ்சம் அடங்கிருக்கு. அந்த மாதிரி அடங்கின உடனே நீங்க திருப்பி விட்டீங்கன்னா பாருங்க, முறுக்கு வந்து ரொம்ப நல்லா அழகா வரும். ரெண்டு பக்கமும் ரொம்ப செவக்க வேண்டாம், கொஞ்சம் நல்லா செவந்து, அதாவது ரொம்ப செவன்னு ஆக்க வேண்டாம், கொஞ்சம் லேசா செவந்தா போறோம். ஏன்னா ரெண்டு பக்கமும் நல்லா வேகணும். எப்பயுமே எந்த பட்சணம் செஞ்சாலும் நீங்க கொஞ்சம் இதை நிறுத்தி நிதானமா தான் செய்யணும். இதை நான் தட்டில் எடுத்து வச்சுக்கிறேன். சுவையான துவரம் பருப்பு மாவு முறுக்கு தயாராயிடுச்சு. நீங்களும் உங்க வீட்டுல செஞ்சு பார்த்து எப்படி செஞ்சிருங்க. இது எப்படி செய்யறதுன்னு நான் உங்களுக்காக சொல்லிருக்கு. ஸ்டவ் ஆன் பண்ணி வானலை போட்டு அதுல கொஞ்சம் எண்ணெய் விட்டுடுங்க. எண்ணெய் காயத்துக்குள்ள நம்ம ஒரு பவுல் எடுத்து புழுங்கல் அரிசி ஊற வச்ச மாவு, வறுத்து அரைத்த துவரம் பருப்பு மாவு அதையும் போட்டுட்டு கொஞ்சம் உப்பு, சீரகம், அதுல கொஞ்சம் நெய் எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்துக்கணும். கொஞ்சமா தண்ணி விட்டு முதல்ல கலந்துட்டு நல்லா கொஞ்சம் முறுக்கு மாவு பதத்துக்கு நல்லா கலந்துக்கணும். கலந்ததுக்கு அப்புறம் நம்ம முறுக்கு அச்சு மாவுல அதை போட்டுட்டு நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் முறுக்க புழிஞ்சிருங்க. நல்லா புழிஞ்சதுக்கு அப்புறம் ரெண்டு பக்கமும் திருப்பி விட்டு வெந்ததுக்கு அப்புறம் ஒரு தட்டுல எடுத்து வச்சுட்டீங்கன்னா சுவையான துவரம் பருப்பு மாவு முறுக்கு உங்களுக்காக தயாரெடுத்து சீடமுறுக்கு அவல் பொரி பஞ்சரப்பெட்டு.